ஒரு ஜாதகத்தில் குழந்தை பாக்கிய ரீதியாக ஆண் வாரிசு யோகம் யாருக்கு ஏற்படுகிறது என பார்க்கின்ற பொழுது, ஆண் குழந்தை யோகம் என்பது யாருக்கு ஏற்படுகிறது என பார்க்கின்ற பொழுது, அதற்கும் ஜோதிடத்தில் நிறைய கருத்துகள் இருக்கிறது. நவ கிரகங்கள்ல ஆண் கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்றால், தலையாய கிரகமான சூரியன், அடுத்து செவ்வாய், குரு போன்ற கிரகங்கள் ஆண் கிரகங்கள் ஆகும். எந்த ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் லக்ன பாவத்திற்கு 5ஆம் வீட்டில் உங்களுக்கு ஆண் கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கிறதோ, ஆண் கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கிறதோ அவங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியமானது ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டு. பொதுவாக பார்த்தீங்கன்றால் 5ஆம் வீட்டில் சூரியன் இருந்தாலோ, 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலோ, குரு பகவான் போன்ற கிரகங்கள் இருந்து ஒரு நல்ல கிரக தொடர்போடு இருந்தாலோ அவங்களுக்கு ஆண் வாரிசு யோகம் உண்டாகும். அதுபோல உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் 5ஆம் அதிபதி போய் சூரியன், செவ்வாய், குரு போன்ற கிரக தொடர்போடு இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு ஆண் வாரிசு யோகமானது கண்டிப்பாக ஏற்படும். குரு பகவான் சூரியன் செவ்வாய் சேர்க்கப்பட்டாலோ, குருவை சூரியன் செவ்வாய் பார்வை செய்தாலோ அவங்களுக்கு ஆண் வாரிசு யோகமானது கண்டிப்பாக உண்டாகும். அதுபோல 5ஆம் அதிபதி போய் சூரியன், செவ்வாய், குரு போன்ற கிரக சேர்க்கை பெற்றாலோ, சூரியன் செவ்வாய் குரு நட்சத்திரத்தில் அமைய பெற்றிருந்தாலோ அவங்களுக்கு ஆண் வாரிசு யோகமானது தங்கு தடையின்றி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்றால் இயற்கையிலே ஜாதகத்தில் குரு, செவ்வாய், உங்களுக்கு சூரியன் போன்ற கிரகங்கள் நல்ல நட்சத்திரத்தில் அமைய பெற்றிருந்தால் அவங்களுக்கு ஆண் வாரிசு யோகத்துக்கான வாய்ப்புகள் பலமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு காலபுருஷப்படி 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் சூரியனோட வீடு, இந்த வீடு நல்ல பலமாக இருக்கின்ற பொழுதோ, சூரியன், செவ்வாய், குரு போன்ற கிரகங்கள் ஒரு நல்ல கிரக தொடர்போடு நல்ல கிரக பார்வையோடு இருந்தால் ஆண் வாரிசு யோகம் என்பது தங்கு தடையின்றி ஏற்பட்டு வாரிசு யோகம் என்பது நல்ல சிறப்பாக ஏற்பட்டுவிடும். லக்னத்துக்கு 5ஆம் இடமும் பலமாக இருக்கணும், அதே மாதிரி 9ஆம் இடமும் நல்ல பலமாக இருக்கணும். அதுபோல் காலபுருஷப்படி 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியும் பலமாக இருக்கணும், 9ஆம் இடமும் பலமாக இருக்கின்ற பொழுது அதுவும் அந்த கிரகங்கள் நான் சொல்கிற மாதிரி சூரியன், செவ்வாய், குரு ஆதிக்கத்தோடு இருக்கின்ற பொழுது ஆண் வாரிசு யோகமும் அதன் மூலமாக அனுகூலங்களும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நன்றி.